Hi guys, welcome back to my channel Speak Easy with me Daru. So இன்னைக்கு I am going to give you some list of words. அந்த வேர்ட்ஸில் நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கிறீங்க அண்ட் எதில் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வித்தவுட் எனி சஸ்பென்சஸ் அண்ட் வித்தவுட் எனி டிலே, லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் our வீடியோ. ஐ ஹோப் இந்த ஸ்டேஜ் வந்து நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்போம். என்ன அப்படின்னா, ஏன்னே தெரியலை, என்ன ரீசன்னே தெரியலை, திடீர்னு நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. ஐ மீன், நம்மக்கிட்ட வந்து ஒரு கம்யூனிகேஷனே கட் பண்ணிடுவாங்க வித்தவுட் எனி எக்ஸ்ப்ளனேஷன். இஃப் சம் ஒன் மேக் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் அஸ், ஒரு கம்யூனிகேஷனே கட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து கோஸ்டிங் அப்படிங்கிற வேர்ட் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து மோஸ்ட்லி இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஈவன் இன் ஃப்ரெண்ட்ஷிப்லேயுமே நடக்கும். ஆமாம் தானே? ஸோ அந்த டயத்தில் நம்ம கோஸ்டிங் அப்படிங்கிற வேர்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சென்டென்ஸில் அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இட்ஸ் ரியலி ஹர்ட்ஸ் மீ when my best friend ghosting me and not even do reply for my messages. ஸோ இது வந்து ரொம்பவே ஹர்ட்டாக இருக்குது. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து என்கிட்ட டிஸ்டன்ஸ் என்ன ஒரு ரீசனும் இல்லாமல், என்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்காம என்கிட்ட கம்யூனிகேஷனே கட் பண்ணுறது வந்து ஹர்ட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வேர்டை வந்து நீங்கள் எந்த சென்டென்ஸ்லனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி ஒரு பர்சனை மீட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லார் லைஃப்லையும் இருப்பாங்க தானே. சரி, ஓகேங்க, உங்களை நான் ரொம்ப ஃபீலிங்ஸ்குள்ளே தள்ளாமல் நெக்ஸ்ட்டு கேட்டகரிஸ் வந்து பார்த்துலாம். நெக்ஸ்ட், ஆக்சுவலாக இந்த இன்சிடெண்ட்டும் நிறைய பேருக்கும் நடந்திருக்கும். எப்போ அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டேஜில் ஒரு லவ்வுக்கு ஒரு பெரிய ஹெல்பிங் டெண்டன்சியோட ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னா திடீர்னு என்ன ஒரு மாதிரி ஒரு ஃபீல் வரும். லைக் அவன் வந்து அந்த பொண்ணை எப்படி ட்ரீட் பண்ணுறானோ அதே மாதிரி கொஞ்சம் நம்மளை ட்ரீட் பண்ண ஆரம்பிப்பான். ஸோ அப்போ தான் மக்களே நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். ஏன் அப்படின்னா, உங்களை வந்து அந்த சாய்ஸில் வந்து வைக்கிறான் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த என்ன சொல்ல, நம்ம ஒரு அண்ணா ஸ்டேஜில் பழகி இருந்திருக்கலாம். அந்த தூது போகிறோங்கிற கான்செப்டில் ஒரு அண்ணா ஸ்டேஜில் பழகிட்டு இருக்கலாம். திடீர்னு ரொம்ப அக்கறையாக பொழிவானுங்க. ஸோ திடீர்னு நம்ம மேலே ரொம்ப அஃபெக்ஷன் எங்கேருந்து வரும்னே தெரியாது. அப்படிங்கிறக்கும் போது உஷாராக இருக்கணும். நான் கூட உன்னை ரொம்ப சின்ன பிள்ளைன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா சேலையில பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஓப்பனா சொல்றேன், விழுந்துட்டேன். நம்மளை வந்து அந்த ஆப்ஷனில் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து பெஞ்சிங் அப்படின்னு சொல்லலாம். இந்த டேர்ம், இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, ஸோ இதை வந்து பெஞ்சிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த மாய வலையில் மட்டும் விழுந்துடாதீங்க மக்களே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டேர்ம் என்ன அப்படின்னா, இது வந்து எப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா, நம்ம மேலே ரொம்ப அன்பு பொழிவாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, அவங்க அன்பு பொழியறதுல அவங்க என்ன மனசில் நினைக்கிறாங்களோ அதை கூட நம்ம பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ அவங்க வந்து நம்மளை மேனிப்புலேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ரொம்ப அஃபெக்ஷன் காட்டி. இது எப்படி அப்படின்னா, கோவமாக ஒருத்தவங்க இதை நீ பண்ணி கொடு எனக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம பண்ண மாட்டோம். அதையே ஸோ லவ் அஃபெக்ஷனு அப்படிங்கிற பேரில் அவன் நினைக்கிறதே நம்மளை பண்ண வைக்கிறான் தெரியுமா. இங்கே தான் நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிடுறோம். ஆமாம் தானே? ஸோ அதை வந்து லவ் பாம்பிங் அப்படின்னு சொல்லுவோம். லவ் பாம்பிங். ஓகே, ஸோ ஐ கேம் டு நோ தட் ஹீ இஸ் லவ் பாம்பிங் மீ, விச் மீன்ஸ் எனக்கு இது வந்து தெரிய வந்துருச்சு. அவன் வந்து லவ் பாம் பண்ணுறான், ரொம்ப அஃபெக்ஷன் காட்டி என்னை மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்ணுறான் அப்படிங்கிறது மீனிங் வரும். ஓகே, ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஸோ இந்த ஒரு கேட்டகரிஸ் வந்து இப்போ ரொம்ப வைட் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, 2 பேர் இருப்பாங்கங்க. ஸோ 2 கப்புள்ஸ் மாதிரியே இருப்பாங்க. ஆனால் கேட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து லவ்வுக்கு மேலே ரிலேஷன்ஷிப்புக்கு கீழே அந்த மாதிரி ஒரு பாண்டிங் சொல்லிட்டு இருப்பாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லவ்வர் மணிக்கே இருப்பாங்கங்க. ஆனால் கேட்டால் நாங்கள் லவ்வர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பாண்டிங்கில் இருக்கிறத வந்து சிச்சுவேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நல்லா சொல்ல போகணும் அப்படின்னா, எல்லாம் டெக்ஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க, லவ்வர்ஸ் மாதிரியே பழகுவாங்க. ஆனால் கேட்டால்
நமக்கு அதிலே பூ சுற்றுவாங்க. நாங்கள் லவ்வர்ஸ் எல்லாம் கிடையாதுங்க, we are just friends அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக மக்களே இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும், இந்த வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ நீங்கள் இந்த கேட்டகரிஸில் இல்லைன்னா அப்படின்னு ரிலாக்ஸ் ஆயிருங்க. பட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் எதுலையாச்சும் இருக்கிறாங்க, முக்கியமாக இந்த புற வேலைக்கு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு உஷாராக இருக்க சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்மளை ஃபாலோ பண்ணிடுங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் த பெல் ஐக்கான். அப்படின்னா தான் என்னடா நோட்டுன்னு வருது, அப்படி என்ன தான் இவன் சொல்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னாலும் போய் பார்ப்பீங்க. ஸோ தேங்க்யூ ஆல். இந்த வீடியோக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் ரொம்ப ரொம்ப நம்புகிறேன். அண்ட் யோர் கமெண்ட்ஸ் வில் மேக்ஸ் அ லாட். கண்டிப்பாக எனக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன ஒரு சஜஷன் இருந்தாலும் சொல்லுங்கள். அண்ட் இஃப் யூ ஆர் லுக்கிங் அப் ஃபார் அன் கோர்ஸ் இன் யோர் லெவல், ஸோ உங்களோட லெவலுக்கு தகுந்த மாதிரி ஒரு கோர்ஸ் ஒரு கோர்ஸ் எடுத்துக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். நீங்கள் வந்து ஒரு கரெக்டான இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். Tada bye bye and see you on the next video, and hopefully it will also an interesting video. Bye bye.